இன்றைக்கி வந்து ஷெட்யூல் போட்டாங்க, கரண்ட்டு கிடையாது, கரண்ட்டு கட்டு. அதனால் நாங்கள் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரன் வந்து வீட்டுக்கு தேவையான லிக்விட்லாம் வாங்கணும். அதுக்கோசம் வாங்கிறதுக்கோசம் நான் வெளியே போயிருந்தோம். ஜூஸ் கடையில் தான் நிற்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் வாங்கிட்டுருக்காரு. ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. பாருங்கள், எங்கள் பப்பி என்னை பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். பாருங்கள், நான் பேசாமல் வாய்ஸ் ரெக்கார்டு தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது பேசாமல் பாருங்கள் எப்படி வாழை ஆடிட்டுருக்கா பாருங்கள். நான் வரும்போதே என் பையன்கிட்ட வந்து நான் பிரியாணி வாங்கிட்டு வரேன்டா, எத்தனை கிலோமான்னு கேட்டால் 3 கிலோங்க. 3 கிலோடா அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்புறம் கீழே போய் எல்லாத்தையும் எடுத்து பிரியாணி போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷோபாவில் வந்து உக்காந்துட்டேன். அவன் கீழே போய் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரான். என்னம்மா பிரியாணியை காணும், ஏன்டா வெள்ளிக்கிழமை இல்லையா, இன்றைக்கி போய் பிரியாணி கேட்குற, நாங்கள் எதுக்கு போனோம், பிரியாணி போய் வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி அவனை கலாச்சிட்டேங்க. செம கூத்தாயிடுச்சு. வெள்ளிக்கிழமை போய் பிரியாணி எங்கன்னா வாங்குவாங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுற. வாஷிங் மிஷின் லிக்விடு, வண்டி லிக்விடு, அப்புறம் டைல்ஸு டேப்பு அந்த லிக்விடு வாங்கினோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது அந்த லிக்விடு, இந்த லிக்விட் தான் வாங்கியிருக்கோம். இந்த லிக்விட்லாம் கடையில் வாங்கலை, அந்த கம்பெனிக்கே நாங்கள் போயிட்டோம், கம்பெனிலே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். பப்பாயா ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரு. இப்போ மறுபடியும் போய் ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் நான் குடிக்கலை, நான் வந்து இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் குடிக்க போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. டாட்டா பாய். இதுக்கப்புறம் அடுத்த கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.